கியோப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தான் மரணிப்பதற்கு முன்னதாக இருவரை வாழ வைத்த பெண் குடும்பத்தினரின் நெகிழ்ச்சியான செயல், கண் கலங்க வைத்த பதிவு. பெண் ஒருவர் மூளைச்சாவு அடைந்துள்ளதை அடுத்து அவர் தன்னுடைய உடல் உறுப்புகளில் ஒன்றான 2 சிறுநீரகங்களையும் இருவருக்கு கொடுத்து அவர்களை வாழ வைத்து தான் மரணித்துள்ள சம்பவம் பலரை கண்கலங்க வைத்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு அந்த உயிரிழந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்த கணவர் மற்றும் பிள்ளைகளும் ஒப்புக்கொண்டுள்ள சம்பவம் தான் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று சொல்ல வேண்டும். பொதுவாகவே ஒருவரின் விருப்பமில்லாமல் மரணிப்பவருடைய உடல் உறுப்பானது தானமாக வழங்கப்பட மாட்டாது. அதிகம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய தான் விரும்புகின்றேன் என்று கூறினால்தான் ஒருவருடைய உடல் உறுப்புகளை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பது எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் பெண் ஒருவர் மூளையில் அவருக்கு சிகிச்சை பெறுவதற்காக அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்த போதும் அவருடைய மூளை சாவடைந்துள்ளதை அடுத்து அவர் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்புவதாக அம்பாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி அஜந்தி ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த செயற்பாடு ஆனது வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி குடும்பத்தினருடைய இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் குறித்தும் பகிர்ந்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை நுணம நோனகம ஜெல்போல்ச் வீடமைப்பு தொகுதியை சேர்ந்த 57 வயதை உடையவர் தான் சுசந்தா என்ற தாய். இவர் தன்னுடைய 2 சிறுநீரகங்களை மற்றவர்களுக்கு தானமாக செய்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். குறித்த பெண்ணுக்கு அவருடைய மூளையில் விஷ கிருமிகள் நுழைந்துள்ளதை அடுத்து மூளை காய்ச்சல் ஏற்பட்டுள்ள போது அவர் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்த போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள போதும் அவருடைய உடலில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று வைத்தியர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து அவருடைய மூளை சாவு அடைந்துள்ளதை அடுத்து அவருடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அவர் தன்னுடைய 2 சிறுநீரகங்களை மற்றவர்களுக்கு தானமாக, அதாவது சிறுநீரகம் தேவைப்படுகின்ற இருவருக்கு தானம் செய்ய முன்வந்துள்ளார். அவர் இறப்பதற்கு முன்னதாக இந்த செயற்பாட்டிற்கு ஒப்புக்கொண்டுள்ளதை அடுத்து அந்த பெண்ணுடைய கணவர் மற்றும் பிள்ளைகளிடம் விருப்பத்தை கேட்ட பொழுது அவர்களும் அதற்கு ஒப்புதல் செய்துள்ளனர். இதன் பின்னதாக அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி மற்றும் வைத்திய குழுவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சத்திர சிகிச்சையினை முன்னெடுத்துள். மூளைச்சாவு அடைந்த பெண்ணிற்கு சத்திர சிகிச்சையினை மேற்கொண்டு அவரிடம் இருக்கின்ற 2 சிறுநீரகங்களையும் 2 சிறுநீரகங்கள் தேவைப்படுகின்ற இருவருக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அவர்கள் நலமாக இருப்பதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்து இந்த செயற்பாடு குறித்து வெளியே தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் இவ்வாறு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக உடல் உறுப்புகள் செயலிழந்து இழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை வைத்தியர்களாக இருக்கின்ற எங்களுக்கு அதிகமாக தெரிகின்றது. ஆனாலும் இதற்கு பலர் முன்வராத விடத்து இவ்வாறு சிலர் மூளைச்சாவு அடைகின்ற பொழுது அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் இவ்வாறு அவர்களிடம் இருக்கின்ற உடல் உறுப்புகளை பெற்று இல்லாதவர்களுக்கு வழங்குகின்ற செயற்பாட்டை முன்னெடுத்து வந்தாலும் அதற்கு பலர் முன்வந்து இந்த செயற்பாட்டிற்கு ஒப்புதல் தருவது கிடையாது. குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அதற்கு ஒப்புதல் தருவது கிடையாது. ஆனால் இப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த உயிரிழந்த பெண்ணான சுசாந்தாவுடைய கணவர் மற்றும் பிள்ளைகள் முன்வந்து அதற்கு அவர்கள் ஒப்புதல் தந்த விடயமானது பலரும் நெகிழ்ச்சி அடைந்து பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றதாகவும், ஆகவே இவ்வாறு மூளைச்சாவு அடைந்து உயிரிழப்பவர்களுடைய உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டால் 8 பேர் உயிருடன் வாழ முடியும் என்று வைத்திய நிபுணர்கள் கூறியுள்ளனர். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளானது குடும்பத்தினர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றமை என்பதும் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளானது 100-இல் ஒருவர் தான் ஒப்புக்கொண்டு தாங்கள் இறந்தாலும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் என்றும் சிலர் இவ்வாறான செயற்பாட்டிற்கு ஒப்புதல் தருவதில்லை என்றும் கூறியுள்ளார்கள். ஆகவே இன்றைய சூழலில் அதிகமானவர்கள் தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதுமென்று இருக்கின்ற காலகட்டத்தில் தாங்கள் உயிரிழந்தாலும் தங்களால் மற்றவர்கள் வாழ்வதை எண்ணி சிலர் சந்தோஷம் அடைகின்றார்கள். அப்படித்தான் இந்த பெண் தான் இறக்கப் போகின்றேன் என்று தெரிந்தும் தன்னுடைய உடல் உறுப்புகளில் ஒன்றான சிறுநீரகத்தை 2 பேருக்கு தானமாக வழங்குவதன் மூலம் தானே இந்த பூமியில் மற்றொரு அவதாரம் எடுத்து வாழ்வதாக எண்ணித்தான் இவ்வாறான ஒரு செயற்பாட்டிற்கு அவர் முன்வந்திருப்பாரோ என்று பல தரப்பினரும் பதிலளித்து வருகின்றார்கள். இந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு தங்களுடைய கவலைகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். அப்படி பெண் ஒப்புக்கொண்டாலும் குடும்பத்தினர் பெரும்பாலும் இந்த விடயங்களுக்கு ஒப்புதல் தெரிவிப்பது கிடையாது. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவும் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் தானமாக வழங்கப்பட்டது. இந்த செயற்பாட்டிற்கு அந்த பிள்ளையுடைய தந்தையை ஒப்புக்கொண்டது தொடர்பாக
தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி பலரையும் கவலைக்கு உள்ளாக்கி இருந்தது. அந்த தந்தை குறிப்பிட்ட விடயம், இந்த சம்பவமானது எந்த தந்தையாக இருப்பவருக்கும் வரக்கூடாது என்று அந்த தந்தை அழுத விடயமானது பலரை பலவிதமான சோகத்திற்கு உள்ளாக்கி உள்ளமையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. ஆகவே நாங்கள் இறக்க முன்னதாக எங்களுடைய உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதன் மூலம் இந்த உலகில் எங்களுடைய உயிர் மீண்டும் வாழ்வதாக எண்ண முடியும் என்பதே பலருடைய கருத்தாகும். ஆகவே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பல தரப்பிலும் இருந்து ஆதரவுகளையும் அவர்களுடைய சோகத்தையும் பலர் பகிர்ந்து வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.